எல்லோருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காம்போசிட் ஸ்டேர்கேஸை எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. நாங்கள் ஏற்கனவே ஒரு சைட்டில் பண்ணியிருக்கோம். அது எப்படி பண்ணணுங்கிறத ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேர்கேஸுக்கு மெயினாக நாங்கள் யூஸ் பண்ண மெம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 இன்ச்சு எம்எஸ் சேனல் மெயின் மெம்பராக யூஸ் பண்ணோம். ஏன் 3 இன்ச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஸ்டேர்கேஸ் ஸ்டெப்ஸு கொஞ்சம் தின்னாக தெரியட்டும், த்ரெட் அண்ட் ரேசர் தின்னாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணோம். ப்ளஸ் அடிஷ்னலாக இந்த ஸ்டேர்கேஸை அப்படியே இது எக்ஸ்போஸ்டாக விட்டுட்டோம். கான்கிரீட் ஃபினிஷ்லேயே இருக்கட்டும், நல்லா இதாக இருக்கும்னு சொல்லிட்டு அதே கலரில் இருக்கும்போது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அது எக்ஸ்போஸ்டாக பண்ணணும். அதுவும் நேச்சுரலாக நல்லா லுக்காக நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக இந்த ஸ்டேர்கேஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு எம்எஸ் சேனல் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ட்ராயிங்கில் என்ன செக்ஷன் இருக்கோ அந்த செக்ஷனுக்காக ஒவ்வொரு பீஸாக த்ரெட் அண்ட் ரைசர் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு ஒரு லெவலான சர்ஃபேஸில் அதை ஃபிட் பண்ண ஆரம்பித்தோம். த்ரெட் அண்ட் ரைசருக்காக ஃபிட் பண்ணிவிட்டு செட்டப் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு ஃப்ளைட்டாக ஃபிட் பண்ண ஆரம்பித்தோம். 2 ரைட் அண்ட் லெஃப்ட் 2 சைடு உள்ள ஃப்ளைட்டு பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு என்ன பொசிஷனில் இருக்குமோ அதே பொசிஷனில் ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சுட்டு, சென்டரில் அந்த ஸ்டேர்கேஸோட அகலம் 3 அடி 4 அடி என்ன அகலமோ அந்த அகலத்துக்காக செட் பண்ணிவிட்டு, அதில் சென்டரில் நம்ம கான்கிரீட் போடுறதுனால அதுக்கு சென்டரில் ரீஇன்போர்ஸ்மெண்ட் தேவையில்ல. அதுக்காக 10 நம்பர் ராடை யூஸ் பண்ணி 10x10 15x15 சென்டிமீட்டர் ஃபேஸிங்கில் 10 நம்பர் ராடை ஃபுல்லாக நல்லா வெல்டிங் வச்சுட்டோம். வெல்டிங் வச்சு அப்படியே வெறுமனே வெறும் ஸ்டீல்லே பண்ணோன்னா அது வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கான்கிரீட் சென்டரில் போட்டோம். கான்கிரீட்டுக்கு ரெயின்போர்ஸ்மெண்ட் தேவையில்லை. அதனால் நம்ம ராடு யூஸ் பண்ணிட்டோம். இப்படி நம்ம ஒரு ஃப்ரேமாக ஃபார்ம் பண்ணதை நம்ம எந்த இடத்துல ஃபிட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ஸ்டேர்கேஸ்க்காக டபுள் பார்லாம் வச்சுருந்தோம். அதெல்லாம் நல்லா சிப் பண்ணி விட்டுட்டு, இந்த ராடோட நம்ம ஸ்டேர்கேஸ் ராடையும் வெல்டிங் வச்சாச்சு. அதே மாதிரி சேனல்லையும் நம்ம உள்ளே நல்லா கான்கிரீட்குள்ளே ஏறுற மாதிரி ஒரு 6 இன்ச்சுக்கு நல்லா சிப்பிங் பண்ணிவிட்டு உள்ளே ஏற்றி விட்டுட்டோம். பண்ணிட்டு ஓரளவுக்கு டாக்கு வச்சுட்டோம். டாக்கு வச்சுட்டு அப்புறம் அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டெப்ஸிலோட லெவலு, அப்புறம் அந்த ஃப்ளைட்டோட லைன் எல்லாத்தையும் பக்காவாக செக் பண்ணோம். செக் பண்ணிவிட்டு அதுக்காக என்ன தேவையான அளவுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டோம். ஃப்ளைட்டோட சைட்லேயும் சரி பாட்டத்துலையும் சரி தேவையான அளவு சப்போர்ட் கொடுத்துட்டு அதை கரெக்டாக லெவல் பண்ணி நிப்பாட்டிட்டோம். நிப்பாட்டி பண்ணதுக்கப்புறம் நம்ம இது ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்போஸ்டு அப்படிங்கிறதுனால நம்ம சட்டரிங்க்கு ப்ளைவுட் யூஸ் பண்ணோம். தேவையான அளவுக்கு ப்ளைவுட் வாங்கிட்டு தேவையான அளவுக்கு ப்ளைவுட் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அது சட்டரிங் ப்ளைவுட்லேயே ஸ்டார்ட் பண்ணணும். பாட்டம்லேயும் ப்ளைவுட்டு, அதேமாதிரி நல்ல ஒரு கார்பெண்டர் வச்சுட்டு பாட்டம்லேயும் ப்ளைவுட், அதேமாதிரி சைடு சர்ஃபேஸும் ப்ளைவுட், ஃபுல் ப்ளைவுட் அடிச்சிட்டோம். டாப்பில் த்ரெட் ரைஸருக்காகவும் ப்ளைவுட்டை யூஸ் பண்ணிட்டோம். ஃபுல்லாக எல்லாமே பக்காவாக லெவல் செக் பண்ணி சைடு லைன் செக் பண்ணிவிட்டு, ஏன்னா எக்ஸ்போஸ்டாக பண்ணுறோம்ல, அப்போ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. சட்டரிங்கு பண்ணிவிட்டு நல்லா ஆயில் தடவிட்டோம். பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஆயில் தடவிட்டோம். ஆயில் தடவிட்டு கான்கிரீட்டு காஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம். கான்கிரீட் 3 இன்ச்சு திக்னஸ்னால மிக்ஸ் கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம். 20 mm 12 mm 6 mm முதற்கொண்டு யூஸ் பண்ணிவிட்டு கான்கிரீட் போட ஆரம்பித்தோம். கான்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி அந்த ஜாயிண்டில் ஈபி பாண்ட் அப்ளை பண்ணிட்டோம். சிப் பண்ணி ஜாயிண்ட் வர இடத்துல ஈபி பாண்டு அப்ளிகேஷன் பண்ணிட்டோம். அப்புறம் கான்கிரீட் போட ஆரம்பித்தோம். கான்கிரீட் போட்டு அந்த கான்கிரீட் வெட்டாக இருக்கும்போதே கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா வரணும் டாப்பில் கொஞ்சம் ரிச் மார்ட்டர் போட்டு டவல் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணோம். கொஞ்சம் அடிஷ்னல் டாப் சர்ஃபேஸ் ஸ்ட்ரென்த்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஹார்ட்னர் யூஸ் பண்ணியும் கொஞ்சம் நல்லா வலுவலுன்னு சர்ஃபேஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 7 days to 10 days 10 டேஸ்க்கு அப்புறம் அதை டீசெட்ரிங் பண்ணோம். டீசெட்ரிங் பண்ணும்போது நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அதில் ஃபினிஷிங்கும் கிடச்சது.
அப்புறம் வந்து அந்த 2 சைடு இருக்கிற சேனலில் வந்து 2 கோட் நல்ல ப்ரைமர் போட்டோம். ப்ரைமர் போட்டுட்டு அப்புறம் வந்து அந்த டாப்பில் சைடில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் அண்டலேஷன் வந்து ட்ரை கட்டர் யூஸ் பண்ணி கொஞ்சம் நல்ல பப்பு ஷீட்டை வச்சு கிரைண்டிங் பண்ணி விட்டுட்டு அப்போ டாப்பில் வந்து ஒரு ஏதாவது மாய்ச்சர் எதுவும் உள்ளே போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல் சர்ஃபேஸ்லேயும் வந்து வாட்டர் ரிப்பலண்ட் கோட்டிங் வந்து அடிச்சிட்டோம். கோட்டிங் அடிக்கும்போது இன்னும் வந்து அது வந்து எக்ஸ்போசருக்கு நல்லாவே இருந்துச்சு. நல்லாவும் பண்ணோம்.